ஒரு சிறிய கிராமத்தில் சிவன்குட்டி என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் நல்ல மனதுடையவன். ஆனால் ஒரு சில நேரங்களில் சோம்பேறியாக இருப்பான். கிராமத்தில் உள்ள பெரும்பாலான வேலைகளுக்கு அவன் தப்பித்து ஓடுவான். ஒரு நாள் கிராமத்தில் கடும் உழைப்பு செய்யும் நபர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. அனைத்து கிராமவாசிகளும் ஆர்வமாக வேலைகளை செய்யத் தொடங்கினர். ஆனால் சிவன்குட்டி அதில் தலையிடாமல் சோம்பேறியாக இருந்தான். அவனை சுற்றியவர்கள் எச்சரித்தனர். நீ உழைக்காமல் இருந்தால் நல்லவை கிடைக்காது. சிவன்குட்டி இதை அசால்ட்டாக எடுத்தான். ஆனால் ஓர் இரவில் அவன் ஒரு கனவு கண்டான். அந்த கனவிலே இறைவன் சிவபெருமான் அவனை வந்து சென்று, சிவன்குட்டி, உன் வாழ்க்கையை நல்லதாக்க உழைப்பதே முக்கியம். உன் திறமையை அரவணைத்தால்தான் உன் வாழ்க்கை சிறப்பாகும் என்று கூறினார். இந்த கனவுக்குப் பிறகு சிவன்குட்டி சிந்திக்கத் தொடங்கினான். அடுத்த நாள் அதிகாலையிலேயே எழுந்து தன் பணியை செய்ய ஆரம்பித்தான். காலத்திற்குப் பிறகு அவன் உழைப்பின் மூலம் பெரிய அளவிலான பயன்களை அடைந்தான். கிராமத்தினர் அனைவரும் அவனை பாராட்டினர். அந்த நாள் முதல் சிவன்குட்டி அனைவருக்கும் உழைப்பின் முக்கியத்துவத்தை விளக்கும் உதாரணமாக மாறினான். கதை சுருக்கம்: சோம்பேறித்தனம் உங்களுக்கு ஏதுமில்லை. உழைப்பே வாழ்க்கையை முன்னேற்றும் வழி. யாருக்கெல்லாம் உழைக்கிறது ரொம்ப பிடிக்கும்? அவங்க எல்லாம் கமெண்ட்ல ரெட் கார்டு போடுங்க.